அன்புள்ள தோழர்களே, உங்களுக்கு வீடியோ பார்த்து பிடிச்சிருந்துன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்மளோட சேனல் வியூஸ் போகாத அளவுக்கு தடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் பொருளாதார ரீதியாக பெரும் தடையோட இருக்கிறோம். இப்ப நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த தொகை எங்களுக்கு சேனல் நடத்த ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. நீங்க ஒரு மாதத்துக்கு 100 ரூபாய் தொடர்ந்து மாதம் மாதம் அனுப்புங்க. உங்க சப்போர்ட்னால தான் நம்ம எனவே பேசுவோம் தொடர்ந்து நடக்கும். உதவி கொண்டிருக்கும் தோழர்களுக்கும் உதவ போகும் தோழர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. ஏனுங்க, யாருக்கு என்ன பிரச்சனைன்னு எல்லாம் தெரியாதுங்க. ஆனா எனக்கு பயங்கரமான பிரச்சனைங்க. நானாருன்னு கேக்குறீங்களா? நான் தான் இந்திரனுங்க. ஆட இந்த மழையெல்லாம் வர வைப்பேன்லங்க, அந்த இந்திரனுங்க. ஐயோ, வர வைக்கிறது மட்டும் இல்லைங்க, அந்த மழையே நான் தானுங்க. நான் எப்படி பிறந்தேன்னு கேக்குறீங்களா? நம்ம சூரிய பகவான் இருக்காருலங்க, அவர் கடல்ல இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்து அவர்கிட்ட வச்சிருப்பானுங்க. அது அப்படியே மேகமா அங்கங்க நிக்குமுங்க. அப்படின்னு ஒரு சவுண்ட் வரும். அதுக்கு பேரு காத்துங்க. அது வாயு பகவானுங்க. அப்புறம் தானுங்க நானு குழு 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 குழுன்னு மேகத்துல இருந்து வருவேனுங்க. என்ற பேரு தான் இந்திரனுங்க. மழை, நான் தான் மழை. ஆனா என்ன பிரச்சனைன்னு தெரியலீங்க, மே மாசத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல நம்மள போட்டு சாத்துன்னு சாத்திட்டாங்க. ஆனா நாய்க்கும் கழுதைக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சு போட்டு நம்மள கூப்பிடுவாங்க, ரிசப்ஷனுக்கு வாங்கன்னு இன்விடேஷன் வைப்பாங்க. நானும் ஏமாந்துட்டு என்னன்னு வாக்க வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ரிசப்ஷன் வச்சதுனாலதான் அவர் வந்துட்டாருன்னு நம்ம மேலேயே பழிய தூக்கி போட்டுருவாங்க. பத்திரிக்கை வைக்காததுனால இந்த பக்கமே வர்றது இல்லைன்னு பலன்னு போய் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படி எல்லாம் கதைகள்ல வந்துகிட்டு இருந்த என்ற நிலைமைய பாத்தீங்களா இன்னைக்கு? ஒரு நிமிஷம்ங்க, ஒரு ஆடியோ கொடுத்துக்கிறேனுங்க, அதுக்கப்புறம் தான் கரெக்டா வரும். விதியோடு மோது விஜயோடு மோதாதே அப்படின்னு நம்மள சாத்துன்னு சாந்திட்டாங்க. அதனால இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியாம இத பத்தி கீர்த்தனா கிட்ட கேட்கலான்னு போனேனுங்க. கீர்த்தனா என்ன தெரியுமா சொன்னாங்க? இயற்கையே எங்க அண்ணன் செயற்கையே போ கர்நாடகாக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அட என்னங்க உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்டோம்னா, இயற்கையே எங்க அண்ணனை பார்த்து பயந்துருச்சு அப்படிங்கிறாங்க. விதியோடு மோது விஜயோடு மோதாதே அப்படிங்கிற மாதிரி இந்திரனாகிய நமக்கே இந்த நிலைமை தானுங்க. இப்ப நான் ஒரு ஜோக்க சொல்றேன், அதை பார்த்து முடிஞ்சா சிரிச்சுக்கங்க. என் நிலைமையத்தான் சொல்றேன். 5 நாள் ரீல்ஸில் ஆய்வு, 2 நாள் ரியல் ஓய்வு. அதுதான் தமிழ்நாட்டினுடைய தற்போதைய முதலமைச்சர். ஐயா, இது பஞ்சு பேசிட்டங்கிறதுக்காக நம்மள ஒண்ணும் பண்ணிடாதீங்க. இது ஜோக்கு கிடையாது. காத்து வேணும்னு கரண்ட்ல ஃபேன் போட்டப்ப கூட கரண்ட் பில்லு இம்பிட்டு வரலீங்க. ஆனா கரண்டா வந்திருக்கிற கரண்ட் பில்ல பார்த்தோம்னா நமக்கு சாக்கடிக்குதுங்க. ஆட இப்ப அடிக்கிற காத்துல தானுங்க ஃபேன் சுத்துது, ஆனா கரண்ட் பில்லு ஜாஸ்தியா வந்திருக்குது. 200 யூனிட் ஃப்ரீயாமாங்க. காத்துல சுத்துற ஃபேனுக்கு கூட கரண்ட் பில்லு வந்திருக்குது. என்னன்னு சொல்ல, ஏதுன்னு சொல்ல. ஜோக்ஸ் முடிஞ்சதுங்க. நான் சீரியஸா தான் பேசினேன், அது ஜோக்கா இருக்கலாம். இருந்தாலும் சீரியஸான விஷயத்தவே உங்ககிட்ட சொல்லலாம்னு இருக்கேன். லஞ்சம் ஊழல் மிகுந்த ஆட்சி, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சி, போதை பழக்கங்கள் அதிகமாக இருந்தாச்சு, சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு இருந்தாச்சு. அந்த ஆட்சியில கூட கரண்ட் பில் இம்பிட்டு வரலைங்க. ஆட தூய சக்தி ஆட்சியில இருக்குதுங்க. கரண்ட் பில்லுல ஊழல். கரண்ட்ல கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருந்த லஞ்ச ஊழல ஒழிச்சுட்டாருங்க. ஆனா கரண்ட் பண்ற லஞ்ச ஊழலை இன்னும் அவர் ஒழிக்காம இருக்காரு. இந்த கரண்ட்டுக்கு ஏன்னா இவ்வளவு லஞ்சம் கொடுக்கணும்? எதுக்கு இது இவ்வளவு ஊழல் பண்ணுது? இருட்டுல நீ இருந்ததா மெட்ராஸ்காரங்க 3 மாசமா நம்ப மாட்டாங்க. இல்லாத உனக்கு எதுக்கு இம்பிட்டு காசு? கரண்டே, நீ ஊழல் பண்றதுக்கு நான் எதுக்கு லஞ்சம் கொடுக்கணும்? இப்படியெல்லாம் மக்கள் சங்கடப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் இந்திரனான என்ன கூப்பிட்டு கர்நாடகால போய் பேயி அப்படின்னு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. நான் என்னத்துக்குங்க அங்க போகணும்னு கேட்டா, எங்க அண்ணா அங்க போறேன்னு சொன்னப்ப அவங்க வேண்டாம்னு சொல்லி போட்டாங்க. அதனால நீ அங்க போய் மழையா பொழி. அதுவும் யாரு? இயற்கையே அண்ணனை பார்த்து பயந்துருச்சு. அண்ணனோட ஆட்சிக்கு நல்ல பேர் வாங்கி தரணுங்கிறதுக்கு வேண்டி நான் கர்நாடகாவுக்கு போய் மழைய பொழின்னு பொழியணுமா? இப்படி இயற்கையே உதவி பண்றப்ப செயற்கையான கரண்ட் மட்டும் எப்படி அண்ணனுக்கு உதவி பண்ணாம போச்சுன்னு தயவு செய்து யாராவது கீர்த்தனா கிட்ட கேளுங்க. சரிங்க, என்ன போய் கர்நாடகால பெய்யுன்னு சொல்றதுக்கு பதிலா தமிழ்நாட்டிலேயே பெய்யுன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா அந்த பெருமை எப்படி அண்ணனுக்கு வரும்? கபினியும் கிருஷ்ண சாகரும் திறக்கப்படாது என்று சொன்ன முதல்வரின் வாயிலேயே, தட் மீன்ஸ் கர்நாடகா முதல்வர் டி.கே. சிவக்குமார் அவர்களின் வாயாலேயே, ஐயா விஜய்
நான் உங்களுக்கு தண்ணி திறந்து விட்டுறேங்க, மழைய கொஞ்சம் நிறுத்த சொல்லுங்க, டேம் உடைஞ்சு போயிரும் போல இருக்கே அப்படின்னு கெஞ்ச வச்சுட்டாங்க. கீர்த்தனா பேச்ச கேட்டு இந்திரன் வந்து இன்னும் அங்க போய்கிட்டே இருக்காருங்க. ஆட அந்த இந்திரன் ஒகேனக்கல்ல கொஞ்சமும் மேட்டூர்ல கொஞ்சமும் காவேரி பார்டர்ல கொஞ்சமும் பேஞ்சிருந்திருக்கலாம். கீர்த்தனா என்னை இங்க தமிழ்நாட்டுக்கு வந்து மழை பொழிங்கன்னு சொல்லி கூப்பிடவே இல்லை. ஆனா ஏன்னு எனக்கு தெரியல. ஆனா அண்ணனுக்கு நல்லாட்சி தரணும், அண்ணனுக்கு நல்ல பேரு கிடைக்கணுங்கிறதுக்காக போலந்துக்காரர் எப்படி 5000 கோடிக்கு பட்டாசு ஆர்டர் கொடுத்தாரோ, அதனால கர்நாடகா கபினில போய் கண்ணா பின்னான்னு பேஞ்சிரு அப்படின்னு எனக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. அத மீறலான்னு தான் பார்த்தேன். ஆனா ரீல்ஸ் போட்டுருவாங்களே, அதுக்கு பயந்துதான் மேய்ஞ்சிட்டேன். ஆனா பாருங்க, இதவே ரீல்ஸா எடுத்து போட ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லா ஊர் முதல்வர்களும் எல்லா ஊர் அமைச்சர்களும் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த நாட்டு மக்களுக்காக அப்படிங்கறது நியூஸ் வழியா நம்ம பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். தட் மீன்ஸ் சாட்டர்டே அண்ட் சண்டேவை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் சாட்டர்டே சண்டே ஆச்சுன்னா என்ன நடக்குதுன்னே தெரியலங்க. வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு உள்ள போனா திங்கக்கிழமை காலையில 9 மணிக்கு தான் வெளியே வராராமா. ஆடை இப்படி சொன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது. இப்படி சொல்றீங்க ஏழுங்க. வெள்ளிக்கிழமை பொழுதோட வீட்டுக்குள்ள போனாங்கன்னா திங்கக்கிழமை பொழுது விடிச்சாதான் பொழப்ப பார்க்கவே வர்றாங்க. அதுக்கப்புறம் 5 நாளுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் ஆய்வு 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 ஆய்வு. ஆயுத பூஜைக்கு பொறி வாங்க போன பையன் மாதிரிதான். பழைய ஜோக்கு தான், பரவாயில்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இது நான் சொன்ன ஜோக்குங்கிறதுனால 4 தடவை கூட நச்சுன்னு சொல்லுவேன், பரவாயில்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இப்படியாக ஆயுத பூஜைக்கு பொறி வாங்க போன பையன் மாதிரி போய் ஆய்வு பண்ணின்னு என்ன கூப்பிட்டு நீ போய் கர்நாடகால பெய்யின்னா அது சும்மா பெய்யக்கூடாதுங்க. கபினியில கண்ணா பின்னான்னு பெய்யணும். மழை உழுகிறத பார்த்தது துண்டை காணும் துணியை காணும். அது டி.கே. சிவகுமார் அவர்கள் தூக்கலா செட்டுறேன்னு சொல்லணும். வினாடிக்கு இவ்வளவுதான் கொடுப்பேன், இல்ல இல்ல எவ்வளவு வேணா கொடுப்பேன்னு அவர் சொல்லணும். இந்திரனுக்கே இதுதான் நிலைமைங்க இன்னைக்கு இருக்க தமிழ்நாட்டுல. உடனே யாராவது வந்து நீதான் பகுத்தறிவுவாதியாச்சே, நீ எப்படி இந்திரனை பத்தி பேசலாம், அதெல்லாம் நம்பலான்னு கேட்டீங்கன்னா, ஆட நாங்களும் நம்பாம தான் இருந்தோம். எலெக்ஷனுக்கு வேலை செய்ய வேண்டியது இல்ல, கேண்டிடேட் யாரும் சொல்ல வேண்டியது இல்ல, ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. சும்மா தூக்கி கொடுத்துருவாங்க. என்ன கனவா கண்டோம். சோசிக்காரன் சொன்ன மாதிரியே நடந்து வச்சுங்க. இனி நாம என்ன பண்ண முடியும்? இனி ஆளாளுக்கு தமிழ்நாட்டுல உட்காந்து சோழி உருட்டி பார்க்க வேண்டியதான் நமக்கு ஜோலி இருக்குமா இல்லையான்னு. இனி தமிழ்நாட்டுல ஆருக்கு தெரியுமே வேலை வாய்ப்பு அதிகமாக போகுது. கிளி ஜோசியோ, எலி ஜோசியோ, முக ஜோசியோ, கால் ஜோசியோ, ரேக ஜோசியோ, ஜக்கம்மா நல்ல காலம் பொறுக்குது, நல்ல காலம் பொறுக்குது. அவைய வந்து ஏதாவது நல்லது சொன்னாதான் நமக்கு நல்ல காலமே இனி பிறக்குமுங்க. அதனாலதானுங்க தமிழ்நாட்டுல இருக்கிற சிஎம்க்கு நல்ல பேர் வாங்கி தரதுக்காக தமிழ்நாட்டுல மழை பெய்யாம கர்நாடகால போய் மழையை பெய்ய வச்சுட்டு இருக்கிறேன். இது ஆறு சொன்னதே? எனக்கு உத்தரவு வந்திருக்கு. தமிழ்நாட்டின் அமைச்சரான தொழில்துறை அமைச்சரான திரு கீர்த்தனா அவர்கள், உங்க ஊர்ல ஒரு பழமொழி இருக்குது இல்லைங்க, பணம் பழம் விழுகிறப்ப குருவி போய் உட்கார்ந்த மாதிரி, அந்த மாதிரி ஆயி போச்சுங்க என்ற நிலைமை. நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? எல் நினோ அப்படின்னா எங்க போய் நிக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. அவளுக்கு எல் நினோன்னா என்னன்னே தெரியாது, எங்க போய் நிக்கணும்னு சொன்னாதான் நிப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட ஆட்சியை தூக்கி கொடுத்து போட்டு கர்நாடகால பணமுலம் விழுந்ததுக்கு காரணம் விஜய் நடிச்ச குருவிதான் அப்படின்னீங்கன்னா என்ன என்ன பண்றது சொல்லுங்க? எல்லா அமைச்சர்களும் இதை நம்புவாங்கங்க. தாவேகாவோட தற்குறிக்கு இது நம்பியே தீருவாங்க. இப்ப பாருங்க, நான் இந்திரன் சொன்னப்ப நீங்க நம்பிட்டீங்கல்ல, அந்த மாதிரிதான். ஒரு வேலைப்பாசி, ஒரு கருப்பாசி, ஒரு காடா துணி, ஒரு சாலு, வழக்கம் போல நம்ம எப்பவும் போடுற சட்டை, அப்புறம் ஒரு பொட்டு. நம்பிட்டீங்கல்ல? பொட்டு வச்சாலே தமிழ்நாட்டுல நம்புறாங்க. காரணம் பொட்டு ஒண்ணு வச்சிருக்கேன், பொட்டு மாமா போல பொட்டு வச்சேன். பொட்டு மாமா வச்ச பொட்டும் பொட்டு மாமா கையில இருக்கிற அந்த கயிறும் தான் தமிழ்நாட்டை காப்பாத்திட்டு இருக்குன்னு நீங்க நம்பிட்டு இருக்கிற வரைக்கும் அமைச்சர் கீர்த்தனா அவர்களுடைய முகராசிக்கு எல்லாம் நன்னா நடக்கும். அதனால அவங்க பேசுறதெல்லாம் பேச்சுங்கிறத நீங்க நம்பி கேக்குறதுனா கேட்டுக்கங்க. அவங்க இப்படியெல்லாம் பேசுறதுனாலயே நம்ம அதெல்லாம் சரி செஞ்சு பேச வேண்டியதா இருக்குது. ஏன்னா இது எனவே பேசுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.